நான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டோட மேக்கப் ரூம ஷேர் பண்ணேன். நான் காத்தால டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அத பார்த்துட்டு, அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டோட அம்மா என்ன பார்த்துட்டு, "என்ன நீ குருவி கொத்துறா மாதிரி ஒரு இட்லிய வச்சுட்டு கொறிச்சிட்டு இருக்க? நல்ல ஒரு வயசு பொண்ணுன்னா 3 இட்லி சாப்பிடணும். என் பொண்ணு 5 இட்லிக்கு குறையாம சாப்பிடுவா. அதனால தான் அவ எவ்ளோ நேரம்னாலும் ஆடுவா. அவள் அந்த ஆடணும்னா உடம்புல ஸ்டாமினா வேண்டாமா?" அப்படின்னு அப்படியே பொரிஞ்சு தள்ளிட்டாங்க. நமக்கு உடம்புல ஸ்டாமினா வேணும்னா 3 இட்லியோ, 5 இட்லியோ விஷயம் இல்ல. நம்ம சத்தான உணவ கொஞ்சமா சாப்பிட்டா கூட போரும். அது நமக்கு உடம்புக்கு வேண்டிய பலத்த குடுக்கும். டான்ஸ் ஆடணும்னே எங்க அப்பா என்ன சின்ன வயசுலேருந்து மோல்ட் அப் பண்ணி வளர்த்தார். அதாவது காத்தால எழுந்த உடனே பிளே கிரவுண்ட்ல போய் 3 தடவ சுத்தி வரணும், ஓடி வரணும். அப்பதான் 1 கப் பால் சாப்பிட முடியும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோகா பண்ணணும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். அதுவும் நோ இட்லிஸ். இட்லி எனக்கு பிடிக்காதுங்கிறது இல்ல. கோதுமையால செஞ்ச உப்புமா, இல்லன்னா பூரி, பிரெட்டு அந்த மாரி லைட்டா இருக்கக்கூடிய, பாடி லைட்டா ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள தான் சாப்பிட சொல்லுவார். அப்புறம் யோகா. அது முடிஞ்ச உடனே பஜன். பஜன் எல்லாம் பாடி, அதாவது தியானம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்போட தான் நான் வளர்ந்தேன்.